18வது பாசுரம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோள் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அடைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிரணங்கள் கூவியனகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். உந்து மதகளிற்றன் ஓடாத தோள் வலியன். ஸ்ரீகிருஷ்ணர் குவலயபீடம் என்கின்ற மதபிடித்த யானையை, மதம் மூழ்குகின்ற அந்த யானையை தன் பலத்தினாலே அடக்கி கொன்று அதனுடைய சக்தியை எடுத்துக்கொண்டு அந்த சக்தியை, அந்த யானையின் பலத்தை தனது தந்தை நந்தகோபருக்கு தருகிறார். அதனால் அந்த மதம் பிடித்த யானையினுடைய சக்தி நந்தகோபருக்கு இருக்கிறது. அதை இங்கு ஆண்டாள் பிராட்டியார் கூறுகிறார். உந்து மதகளிற்றின் ஓடாத தோள் வலியன். எந்த எதிரிக்கும் பின்வாங்காமல் போரிட்டு வெல்லக்கூடிய நல்ல வலிமையுடைய நந்தகோபனுடைய மருமகளே நப்பினையே, நல்ல மனம் கமழும் பூக்களை சூடிக்கொண்டதாலும் நல்ல திரவியங்களை தடவி கொண்டதாலும் எப்பொழுதும் மனம் வீசுகின்ற குழலி உடையவளே, வந்து வாசல் கரவி திறவாய் கேட்கிறாள் நப்பின்னை. அதற்குள்ளாகவா? ஆமம்மா, தோ விடியப் போகிறது. கோழிகள் எல்லாம் சேவர்கள் எல்லாம் கூவத் துவங்கிவிட்டன. மாதவி பந்தல் மேல் பல குயிரினங்கள் வந்து கூவுகின்றது. உன் காதில் விழவில்லையா? அழகிய விரலியுடையவளே, உனது அருமையான பிரியமான கிருஷ்ணருடைய பேரை நாமங்களை பாடுவதற்காக இந்த கோபியர்கள் வந்துள்ளோம். உனது அழகான தாமரை போன்ற வளைகள் ஒளியெழுப்பக்கூடிய அந்த இனிய கரங்களால் வந்து சீக்கிரமாக கதவை திறவாய் என்று நப்பினை நங்கையை அழைக்கின்றார்கள் கோபியர்கள்.